கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 2 ஸ்டாக்ஸை அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஹச்இஜி, ரெண்டாவது ஐடிஐ. ஸோ ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஹச்இஜியை கரெக்டாக நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் லோவில் கரெக்டாக இதுக்கு ஒன் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், இது ஃபோர்த் டைம். ஸோ ஃபோர்த் டைம் மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே மறுபடியும் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம்னாலும் கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் லாஸை இந்த வீக்குக்கு கீழே, ஸோ 1914 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதோட டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ டச் பண்ணுதோ அப்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வராமையும் கூட போகலாம். ஏன்னா இது ஃபோர்த்து ஸ்விங் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை எனக்கு கேட்டால் ஸ்விங் ட்ரேடிங் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நம்ம இதோட டார்கெட்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 2444. ஸோ நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக பாருங்கள், ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் டாப். ஸோ இந்த டபுள் டாப்பை உடச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட லெவல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப் ட்ரெண்ட்லாம் எப்படி சொல்கிறது, மூவ் நல்லா இருக்கும். ஸோ சரி, இதோட அடுத்த டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ 4405. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை இந்த வீக் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸும் கூட. ஓகே, ஸோ ரெண்டாவது ஸ்டாக் ஐடிஐ. ஸோ ஐடிஐயை நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் டவுன் ஆகணும். ஸோ நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் டவுன் ஆகணும். இந்த சப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்றது எனக்கு கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல மூவுக்கு அப்புறம் இது ஒரு பேட்டர்ன் மறுபடியும் இது ரீடெஸ்ட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமையும் கூட மறுபடியும் கீழேயும் இறங்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை உடச்சிச்சு அப்படின்னா 124 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஒருவேளை 124 வரல அப்படின்னா கூட எனக்கு கேட்டால் 187 வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு நல்ல மூவ், நல்ல ரேலிக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸை நம்ம இந்த இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறது அவ்வளோ செக்யூராக இருக்காது. பாருங்கள், சரியான மூவ் 124 கிட்டத்தட்ட ஒரு 380 390 வரைக்கும் போயிருக்கு. அதனால் இந்த ஸ்டாக்ஸை நம்ம இப்போதைக்கு பை பண்ணாமல் இருக்கிறது சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டிஎல்எஃப். ஸோ டிஎல்எஃப் கரெக்டாக பார்த்திங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை 927 ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷனும் இப்போ கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வீக்லியில் ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல டார்கெட், அதோட ஆல் டைம் ஹை தான் அதோட டார்கெட். இங்கே பாருங்கள், 1218 அப்படின்றதான் டிஎல்எஃபோட டார்கெட். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐஇஎக்ஸ். ஸோ ஐஇஎக்ஸ் அதோட கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு, வீக்லியில் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ பிரேக் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி செகண்ட் வீக்கில்.
ஸோ ஓப்பன் க்ளோஸ் வரல, ஆனால் அதுக்கு அடுத்த வீக் வந்து ஒரு கரெக்ஷன். ஸோ ஒரு டோஜி மாதிரி ஒரு டோஜி முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து இந்த வீக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதிலேருந்து நல்லாவே ரெக்கவர் ஆகியிருக்காங்க. ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன கேட்டால் மண்டே இல்லை டெய்லியில் இந்த ப்ரீவியஸ் ஹேண்டில் இந்த 194 இல்லை 195க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ன கேட்டால் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒரு நல்ல இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்கெட் இருக்குது. ஸோ ஐஏஎக்ஸோட டார்கெட்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 242 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா 155 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதோட டார்கெட் 298 வரைக்கும், செகண்ட் டார்கெட் 298, தேர்டுன்னு பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை அந்த விக் இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் அது வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா விக்கு வரைக்கும் எப்பயுமே வச்சுருக்க மாட்டேன். ஸோ கேண்டிலோட பாடியிலேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ், இன்னொன்று டிவிடெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக்ஸ் எஸ்பிஐ கார்டு. ஸோ எஸ்பிஐ கார்டு ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ எனக்கு கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கூடிய சீக்கிரமே சைட்வேஸில் இப்போ போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரமே அப் ட்ரெண்டுக்கு திரும்பலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம வாங்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம், ஸோ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கினோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற, எனக்கு ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ எடுக்கலாம். இல்லை எனக்கு அக்யூரஸியை கரெக்டாக எனக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கணுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் டார்கெட் 889, செகண்ட் டார்கெட் 929, நெக்ஸ்ட் டார்கெட் 1074, லாஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1146 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேஆர்பிஎல். ஸோ கேஆர்பிஎல் வந்து ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பிரேக் ஆகலை, இப்போ தான் கரெக்டாக ரைட் ஷோல்டர் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம கரெக்டாக இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த நெக்லைன் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து இந்த நெக்லைனை உடச்சதுக்கப்புறம் நான் வாங்குறேன்னா நீங்கள் தாராளமாக நெக்லைனை உடச்சதுக்கப்புறமும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். ஸோ என்ன கேட்டால் நான் எப்போ வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா நெக்லைனை உடச்சதுக்கப்புறம் நான் வாங்குவேன். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் கூட நீங்கள் இப்போ வாங்கலாம். இப்போ வாங்கிட்டு இந்த நெக்லைன் வர்ற வரைக்கும் அதை டச் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலுக்கு கீழே, அதாவது 254, அப்படி இல்லை என்னால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 272 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 383, செகண்ட் டார்கெட் 428, தேர்டு 470. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 669, அதோட ஆல் டைம் ஹை. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் சீக்வெண்ட் சயின்டிஃபிக். ஸோ இதுவும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு இன்னும் பிரேக் ஆகலை, பட் நியர்பையில் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை நம்ம நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கேட்டால் ஒரு 155க்கு மேலே
நம்ம எப்பயும் போல் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருந்தாலும் சரி, என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபாயை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். இல்லை நான் ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா 125 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 202, செகண்ட் டார்கெட் 303, தேர்டு 335. அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 110 ஆர் 105% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரிசர்ச் எல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபைன் ஆர்கானிக். ஸோ கெமிக்கல் செக்டார்லாம் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மைல்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். வீக்லியில் க்ளோஸ் ஆகணும். ஸோ சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4916 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். ஸோ அதோட டார்கெட் 7068 அப்படின்றது தான் இதுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாலிஃப்ளெக்ஸ் கார்பரேஷன். ஸோ கரெக்டாக நம்ம இந்த ப்ரைஸை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் லோ கரெக்டாக 971 இல்லை 75 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் தான். ஒரு நல்ல கரெக்ஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகுது. இப்போ மார்க்கெட்டே ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பெரிய லெவலில் விழுகாது. பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ஓகே. இதோட பாலிப்ளெக்ஸோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 1578 ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இதோட செகண்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 2096, தேர்டு டார்கெட் 2756. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100% அப்சைட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கான டைமிங் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ எவ்வளோ டைம்னு கரெக்டாக நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் EPL. ஸோ இந்த ஸ்டாக்ஸு நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வீக்லியில் ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக இருந்தாலும் சரி, என்னை கேட்டால் நான் கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே ஷார்ட் டேர்முக்காக தான். ஏன்னா வீக்லியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றதுனால வீக்லியில் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் அதிகமாக அதோட அக்யூரசி லெவல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து வீக்லியில் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 204 அப்படின்றத ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 297, செகண்ட் டார்கெட் 317 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் யுஃப்ளெக்ஸ். ஸோ யுஃப்ளெக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிற 10வது ஸ்டாக்ஸ். ஸோ கரெக்டாக ஃப்ரைடே மட்டும் கிட்டத்தட்ட 19% அப்சைடில் போயிருக்கு. ஸோ இதனால் மண்டே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1% ஒரு 2 or 3% அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கலாம். எடுத்தால் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 2ஆக பிரிச்சுக்குங்க, இல்லை 3ஆக கூட பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் இருக்கிற கேபிட்டலில் ஒரு 3ல் 1 பங்கை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்போது மறுபடியும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ 523 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். ஸோ 804 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்.
ஸோ செகண்ட் டார்கெட், நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ஸ்டாக்ஸை வச்சுருந்தா அப்படியே ரன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதுக்கான என்ன காரணம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ஏதாவது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அவசியம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு இன்னும் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.